Foody dot. Hello friends, Assalamu alaikum. Welcome to Foody dot. இன்னைக்கு Foody dotல ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஃபேமஸ் தலப்பாக்கட்டி பிரியாணி. அது கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷா மட்டன் சால்னா, அதுக்கப்புறம் ரவா பிரியாணி. இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 6 லவங்கம் சேர்த்துருக்கேன். அது கூட 3 பட்டை, 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை பிச்சு போட்டுக்கலாம். 1 ஸ்டார் அனீஸ், 2 ஜாவித்ரி, கொஞ்சமாக கல்பாசி. இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வரலாம். இப்போ கமகமன்னு வாசத்தோட பிரியாணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இது கூட பூண்டு 1 கப் சேர்த்துருக்கேன். இஞ்சி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் 1 கப் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது, பிரியாணி மசாலாவும் ரெடியாக இருக்குது. நம்ம மட்டனை மட்டும் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன், ஒரு 4-5. இது கூட நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் குக் பண்ண அந்த தண்ணி இருக்கும்ல, மட்டன் ஸ்டாக்கு, அதை நம்ம பிரியாணி குக் பண்ணக்குள்ளேயும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிற சால்னாவுலேயும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து மட்டனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் லிட்டு கவர் பண்ணிவிட்டு 5-6 விசில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 7 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அடுத்து பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே 3 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னாலே சீரக சம்பா ரைஸ் தான். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லைனா வேறு ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இப்போது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததும் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கிறேன். இதில் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இதில் குக் பண்ண மட்டனை சேர்க்க போகிறோம். வாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா குக்காக இருக்குது. இப்போது இது மட்டன் தனியாகவும் இதை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த ஸ்டாக் தனியாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மட்டன் பீசஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் அந்த மட்டன் பீசஸில் நல்லா பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, லெமன் ஜூஸ். நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன் ஸ்டாக்கு, அதிலேருந்து 3 கப்பு இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போது லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம்.
ஒரு 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து தம்மில் போட்டுடலாம். இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு நான் சில்வர் ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு கூட தம் போடலாம். இந்த பிரியாணி இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு காம்பினேஷனாக ஒரு சிம்பிள் சால்னா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் திருகுன தேங்காய் எடுத்திருக்கேன். கூட ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து கசகசா சேர்க்கணும். இங்கே கசகசா கிடைக்காததுனால நான் பாதாம் பருப்பை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். 8லேருந்து 10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். சால்னா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு தால்ச்சா தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம கடையில் போய் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சால்னா தான் சைடில் வைக்கிறாங்க. நம்ம தால்ச்சாவுக்கு நிறைய வேலை பார்க்கணும், காய்கறி கட் பண்ணி அந்த மாதிரி. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சால்னா வச்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண அதே மசாலா தான். அதுக்கப்புறம் இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம பிரியாணியில் 3 கப் மட்டன் ஸ்டாக் சேர்த்தோம். மீதி இருக்கிற மட்டன் ஸ்டாக் எல்லாத்தையும் இந்த சால்னாவில் சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2-3 பீஸ் மட்டனை இந்த சால்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஸ்டாக் மட்டும்தான் சேர்க்குறேன். எல்லா மட்டனையும் நான் பிரியாணியில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் புதினா இலைகளை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் இந்த தலப்பாக்கட்டு மட்டன் சால்னா. ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக இதை முடிச்சிடலாம். அடுத்து ரவை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம் இப்படி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரைசின் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ரவை பிரியாணிக்கு சாரப்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ் எல்லாமே நெய்யில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடைசியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். மிஞ்சி இருக்கிற அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்க போகிறோம். இந்த ரவையை நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்ல மனம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு கொஞ்சமாக ரவை சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கேசரி மாதிரி திக்காயிடும். இந்த ரவை வறுபட்டு நல்ல மனம் வருது. இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பால்லையே ரவை வேகணும். ரவை வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகரும் நல்லா கரைஞ்சிடுச்சு. கடைசியாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ், முந்திரி, திராட்சைலாம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பிரியாணியோட சர்வ் பண்ணக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எம்மியான ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம்மில் போட்ட பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். கமகமன்னு வாசத்தோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடியாக இருக்குது. இதை சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய்யும் மல்லி இலையும் தூவி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும்.
தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. தண்ணி அளவாகட்டும் குழஞ்சி போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக குக்கானால் மட்டும்தான் பிரியாணியோட சுவை இன்னும் அதிகமாக தூக்கி கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன், பாயில்டு எக் பண்ணியிருந்தேன், தலப்பாக்கட்டி மட்டன் சால்னா பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ரவை பிரியாணி பண்ணியிருந்தேன். தலப்பாக்கட்டி பிரியாணி நாங்கள் நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபுடி டாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.